ரீசென்ட்டா ஒரு டெர்ம் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அண்ட் ஈவன் பேப்பர்லயும் வந்திருக்கு. பட் நெறைய அகாடமிஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வெர்னாகுலரைசேஷன் ஆஃப் ஃபெமினிசம். சிம்பிளா சொல்லணும்னா லோக்கல் ஃபெமினிசம். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த டெர்ம் வந்ததுக்கப்புறம் உங்களால இப்போ ரியல் லைஃப்ல விஷுவலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு இல்ல 8 மணிக்கு நீங்க Zomatoல ஆர்டர் பண்றீங்க. உங்களுக்கு Zomatoல வந்து அந்த ஆர்டர் குடுத்துட்டு போனது வந்து ஒரு வுமன் வச்சுக்கலாம். இவங்க பண்ண வொர்க் வந்து வெர்னாகுலரைசேஷன் ஆஃப் ஃபெமினிசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பைக் ஓட்டுறது, இல்லன்னா இந்த ஃபுட் வந்து டெலிவரி பண்றது. இது எல்லாமே என்ன ஜாப்ஸ்? ஜெண்டர் ஜாப்ஸா? மோஸ்ட்லி மேல் பண்ற ஜாப்ஸா? அப்ப இந்த ஜாப்ஸ ஜெண்டர்டா இருக்கிறத பிரேக் பண்ணி யார் யோசிப்பா? ஃபெமினிசம் யோசிக்குமா? So இந்த ஐடியா என்ன ஐடியா? குளோபல் ஐடியா. கரெக்ட்டா? அந்த குளோபல் ஐடியாவ நம்ம ஊர்ல இருக்கிற, லோக்கல்ல இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்றாங்க? ரியல் லைஃப்ல பிரேக் பண்றாங்க. வெர்னாகுலரைசேஷன் ஆஃப் ஃபெமினிசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா குளோபல் லெவல்ல இருக்கிற எல்லா ஃபெமினிஸ்ட் ஐடியாஸையும் நம்ம லோக்கல் லெவல்ல, பொலிட்டிக்கல்ல, சோஷியல் லைஃப்ல, கல்ச்சரல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறோம்ல, அதுக்கு பேரு வெர்னாகுலரைசேஷன் ஆஃப் ஃபெமினிசம். அதாவது குளோபல் ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ உங்க ஊர்ல ரிலவென்ட்டா மாத்துறீங்க. அந்த வுமன் வந்து அந்த டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அத பார்த்து அடுத்த நாளைக்கு இன்னொரு 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அத பார்த்து அடுத்த வருஷம் 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ Zomatoல வந்து ஃபுட் டெலிவரி பண்றது கேர்ள்ஸும் பண்ணலாம் அப்படின்னு அந்த லோக்கல் கல்ச்சர்ல ரிலவென்ட்டா மாறிடுச்சு. ஸோ குளோபல் லெவல்ல இருக்கிற ஒரு ஃபெமினிஸ்ட் ஐடியா ஜெண்டர் ஜாப்ஸை வந்து அவாய்ட் பண்ணும், பிரேக் பண்ணும் அப்படின்ற ஐடியாவை லோக்கல் லெவல்ல பிரேக் பண்ணி ரிலவென்ட்டா மாத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வினேஷ் போகாட் தானே. நல்லா யோசிங்களேன். வினேஷ் போகாட்டோட நேட்டிவ் பிளேஸ் அது பயங்கரமான கன்சர்வேட்டிவ் இருக்கிற ஹரியானா பகுதி. அதாவது காப் பஞ்சாயத்துல அதிகமா இருக்கிற ஒரு ஸ்டேட். பேட்ரியார்கி அதிகமா இருக்கிற ஸ்டேட். விச் மீன்ஸ் நிறைய ஜெண்டர் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அது சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம்? சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட்லர் அப்படின்னு இந்த வார்த்தை கேட்ட உடனே மைண்ட்ல யார் வருவா? ஒரு பாய் தான் வருவா. ஒரு பாய் வந்து ரெஸ்ல் பண்ற மாதிரி. இப்போ காமனாவே நமக்கே எப்படி தோணுதுன்னா ஹரியானா மக்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஊர்ல இருக்கிற சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்? அந்த ஊர்ல இருந்து ஒரு உமன் என்ன பண்றாங்க? எந்த ஜாப் வந்து ட்ரெடிஷனலா மெயின் டாமினேட் பண்ணுதோ அதை ஒரு கேர்ள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி பண்ணிருக்காங்க. ஸோ மேல் டாமினேட்டட் ஒர்க் பண்ற ஏரியாவை ஃபீமேலும் ஆக்குபை பண்ண முடியும் அப்படின்னு அந்த குளோபல் ஃபெமினிஸ்ட் ஐடியாவை லோக்கல் லெவல்ல ரெலவென்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ இதை பார்த்து ஆகுவாங்க அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் உமன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன் ரியாலிட்டி வினேஷ் போகாட் பண்ணது ரெஸ்லிங் மட்டும் இல்ல, இன்டைரக்ட்லி ஃபெமினிஸ்ட் ஐடியாஸை ரெஸ்லிங் வழியா அவங்க ஊரோட சோஷியல் நார்ம்ஸை பிரேக் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபெமினிஸ்ட் ஐடியாஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? நீங்க ரெஸ்லிங் ஆடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஈவன் லோக்கல் லெவல்ல இருக்கிற காப் பஞ்சாயத்து இப்போ ஒரு கேர்ள் வந்து ஹரியானாவில் ரெஸ்லிங் விளையாடுறாங்கன்னா என்கரேஜ் பண்றாங்க. வினேஷ் போகாத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஒரு குளோபல் லெவல்ல பேசப்படுற ஃபெமினிஸ்ட் ஐடியாஸை கன்சர்வேட்டிவ் சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அசால்ட்டா ரெஸ்லிங் வழியா வினேஷ் போகாட் என்ன பண்ணிருக்காங்க? ரிலவென்ட்டா மாத்திருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. பட் இப்படியே வச்சுக்கலாம். வினேஷ் போகாட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களே, அவங்க ரெஸ்லரா இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சுங்க. பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனா ப்ரொடெஸ்ட் பண்றாங்களே, இந்த ப்ரொடெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணதுல பாய்ஸும் வந்தாங்களே. ஸோ இது ஒரு பயங்கரமான யூனிக், இது ஒரு அச்சீவ்மெண்ட். அதாவது ஃபெமினிஸ்ட் ப்ரொடெஸ்ட்ல மென்னும் ஜாயின் பண்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு குளோபல் ஐடியாவை அசால்ட்டா பிரேக் பண்ணிருக்காங்க. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் வெர்னாகுலரைசேஷன் ஆஃப் ஃபெமினிசம்.